அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே முதலாளி. ஏய், இன்னைக்கு அவன் சிக்குவான்டா. என் உள்ளுணர்வு சொல்லுது அவன் கண்டிப்பா சிக்குவான். ஏய், அவனை கொண்டுட்டேங்கிற செய்தியோட வந்து உன்னை பாக்குறேன்டா. பார்த்து முதலாளி, பத்திரமா போயிட்டு வாங்க. கவனமா இருங்க முதலாளி. ஐயா, ஐயா, ஐயா. அடடே தம்பி, வணக்கம். வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, ஒரு விவரம் கேட்டு போலான்னு வந்தேன். எங்க முதலாளி ஏத்தாம தானே போனாரு, கவனிக்கலையா தம்பி? இந்த பக்கமா? ஆமா. இப்போவா? ஆமா தம்பி. பார்க்கலையே. என்ன வரும் தம்பி, கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இது கூட சொல்ல மாட்டேனா? ஒன்றும் இல்லை. இந்த இடத்தோட ஓனர் யாரு? தெரியாதுங்களே தம்பி. தெரியாதா? அப்புறம் எப்படி இங்க தங்கியிருக்கீங்க? யாருன்னு தெரியாம தான் தம்பி இங்க தங்கியிருக்கோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா தம்பி, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. வீடு பிடிச்சி தங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அதனால தான் இங்க வந்து தங்கியிருக்கோம். யாரும் இங்க வரதில்ல, அது வரைக்கும் இங்கேயே தங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி. அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் ஆமா தம்பி, நீங்க எதுக்கு ஓனரை கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. இந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய இடம் தேவை. இந்த இடம் அதுக்கு பொருத்தமாக இருக்குமே நினச்சேன். அதான் ஓனர் யாருன்னு தெரிஞ்சா விசாரிக்கலான்னு. அப்படியா? ஓனர் யாருன்னு தெரியாதுங்களா தம்பி? சரி சரி, பரவாயில்ல, விடுங்க. நான் பக்கத்தில் யார்கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் ஒன்று, அப்படியே நாங்கள் இந்த இடத்த வாங்கிட்டாலும் கூட நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் முதலாளி இதை கேட்டா கூட ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனா இப்போ அவர் இல்லையே தம்பி. பரவாயில்ல, விடுங்க. நான் இப்போ போயிட்டு கூட 1 ஹவர்ல திரும்ப வருவேன். அப்போ வந்துட்டாரா நான் அவரை பார்த்துட்டே போறேன். சரி தம்பி, போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம் சார். என்ன விஷயம் சார்? இங்க தொல்காப்பியன் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்களா? எனக்கு தெரியல சார். நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உள்ள விசாரிச்சு பாருங்க. நல்லது. சார் வெளில போயிருக்காரு. இன்னொரு 1/2 hourல வந்துருவாரு சார். சொல்றேன் சார். வாங்க சார், உட்காருங்க சார். சிங்கமுத்து அனுப்புன ஆள் தானே? டபுள் பெட்ரூம், நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கு சார். மொத்தம் 36 ஃபிளாட்டு, அதில் 29 புக் ஆயிடுச்சு. நீங்க பார்த்து ஓகே சொன்னீங்கன்னா உடனே முடிச்சிடலாம் சார். லோன் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி தர்றோம். சார், ஒரு நிமிஷம். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லை. அப்படியா? அதனால என்ன சார், உங்களுக்கு ஃபிளாட் தேவைப்படாதா? சாரி சார், நான் ஃப்ளாட்டுக்காக வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தேடிட்டு இங்கே வந்தேன். ஃப்ரெண்டா? யாரு? தொல்காப்பியன்னு பேரு.
அவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்களா? தொல்காப்பியனா? அப்படி யாரும் இங்க இல்ல சார். அவரு இங்க வேலை செய்யறேன்னா சொன்னாரு. இங்கன்னு ஆஃபீஸ் பக்கத்தால் ஒரு நாள் பார்த்தேன். ஆபீஸ் பக்கத்துல பார்த்தா அவர் இங்க தான் வேலை செய்யறதா அர்த்தமா? பக்கத்துல டீ கடை இருக்கு, அவர் அங்க கூட டீ குடிக்க வந்திருக்கலாம்ல. அப்போது தொல்காப்பியன்னு உங்களுக்கு யாரையும் தெரியாதுங்களா? தெரியாதுங்க. என்னப்பா யார் இவரு? யாரோ தொல்காப்பியன் ஒருத்தரை தேடிட்டு வந்திருக்காரு சார். தொல்காப்பியனா? ஆமா சார். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு அந்த தொல்காப்பியனா? சார் அவரை தேடி இங்கேயே வரணும். சார் தொல்காப்பியன் உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியுமே. நான் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, அதை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் சார். அந்த கம்பெனியோட அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? தரேன் இருக்கு. இதையாவது பத்திரமா வச்சுக்கங்க. தேங்க்யூ சார். சார் சங்கரலிங்கம் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அவரு உங்களை ஃபோன் பண்ண சொன்னார் சார். தொலைஞ்சு போன தொல்காப்பியா, நீ கிடைச்சிட்ட, நீ கிடைச்சிட்டடா. வரேன்டா, சீக்கிரமே உன் கதையை முடிக்கிறேன்டா. பத்திரிகையும் அரசியலும் கைகோர்த்து வருவது எதற்கு? பாமர மக்களை ஏமாற்றவா? சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டிய பத்திரிகை இன்றைக்கு அந்த ஆனந்தியால் தோழர் பாலகிருஷ்ணனுக்கு கூலிங் கிளாஸாக மாறிவிட்டிருக்கிறது. என்ன ஆனந்தி இதெல்லாம்? இப்படி இல்லாம பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த திருவேங்கடம். அந்தால் பேசினாலே உளர்வாரு, பேட்டினதும் இன்னும் மோசமா உளறி இருக்காரு. இன்னும் படிக்கிறேன் கேளுங்க. பத்திரிகையும் அரசியலும் கைகோர்த்து திரிவது பாதுகாப்பிற்காகத்தான். யாரை யார் பாதுகாப்பது? எந்த விதமான பாதுகாப்பு? இவை யாவையும் உங்கள் யோகத்திற்கே விட்டு விடுகிறேன். உளறி இருக்காரு. ச்சே, என்ன மனிதர் இவர்? நீங்க என்ன பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்களா? நாளைக்கு நீங்க ஜெயிச்சா உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என் பத்திரிகைக்கு உதவி செய்வீங்களா? இந்த தொடர்பு பல வகையிலையும் தொடரலாம் அப்படின்னு அசிங்கமான உள்ளர்த்தத்தோட பேட்டி கொடுத்திருக்காரு. அயோக்கியத்தனமான சொல்லாடல் இது. இதனை இதற்கு மேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. இவருக்கு தகுந்த பாடத்தை கற்பித்தே தீர வேண்டும். வணக்கம் மேடம். வாங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, எந்த தொந்தரவும் இல்ல, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. என் பேர் கேபி குமார். என் சொந்த ஊர் மதுரை. நீங்க திருவேங்கடத்தை பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பிரச்சாரத்தில் திருவேங்கடத்தை பத்தின உண்மைகள்லாம் மக்களுக்கு நீங்க தான் தெரியப்படுத்தணும். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. சொல்றேன் மேடம். திருவேங்கடம் பண்ண அத்தனை ஃப்ராடு வேலைகள் எனக்கு நல்லாவே தெரியும். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுமக்களோட பணத்தை கவர்ச்சிகரமான சீட்டு கம்பெனிகளை நடத்தி ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலத்தில இருந்து பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டு வந்த ஆளு மேடம். அவர் பண்ண இந்த ஃப்ராடு வேலைங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர்கிட்ட இத பத்தி கேள்வி கேட்டா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சாதிக்கிறாரே. மேடம், அவர் சொல்றதெல்லாம் அக்மார்க்கு போய் அந்த ஆள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாது. சாதாரண ஆளா இருக்கும் போதே பொதுமக்களுடைய பணத்தை சுருட்டினவன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டான்னா அப்ப அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க மேடம். நீங்களும் அவரோட சேர்ந்து அந்த கெட்ட தொழிலை பண்ணவர் தானே? ஆமா மேடம், உண்மைதான். ஏதோ புத்தி கெட்டு போய் பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன். செஞ்சு அந்த தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். இப்போ மனம் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். அந்த ஆள் பண்ண ஃப்ராடுத்தனத்தை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். அந்த ஆளை பத்தி உங்க பத்திரிகையில எழுதுங்க மேடம். நான் தான் உண்மையை சொன்னேன்னு என் பேரை நீங்க தாராளமா போடலாம். நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். நீங்க சொல்றதை வச்சு மட்டும் நாங்க அவரை பத்தி பத்திரிகையில எழுத முடியாது. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வேணும். மேடம், திருவேங்கடம் ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. காட்டுற பாருங்க மேடம். இத பாருங்க.
நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனியோடைய பில் புக். இந்த ஆனந்தி, அருமை ஆனந்தி, மிக அருமை. இந்த ஒரு விஷயத்தை வைத்து அந்த அயோக்கியனின் முகத்திரையை கிழித்தறிந்து விடலாம். ஆமா தோழர், எப்படி அந்த ஆளோட பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுன்னு நாம குழம்பிட்டு இருந்தோம். இது அருமையான ஆயுதம். மிஸ்டர் குமார், நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு பேட்டியா கொடுங்க. இது என் பத்திரிகையில வெளியாகும். அந்த ஆள் அலறி போவாரு. ஓகே மேடம். ஆம் ஆனந்தி, வெற்றி நம்பக்கம். சார் அது பெரிய இடம் சார், அது சரி வராது. ஆமாம், நான் கேட்குற ரேட்டு நீங்கள் கொடுக்க முடியாது. அது ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க. நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. நீங்கள் தான் மிஸ்டர் தொல்காப்பியனா? ஆமாம் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. சார், நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓஎஸ், நல்லா தெரியுமே. அதில் நானும் ஒரு பார்ட்னர் சார். அட அப்படியா? ஆமாம் சார். சார், எங்களோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேலிங்கிற ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட சேர்ந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு ட்ரைனிங்காக எங்கள் எம்டி அபி அமெரிக்கா போயிருந்தாங்க. இன்னும் ஒரு 4 நாளில் அவங்க ஊருக்கு வந்துடுவாங்க. சரி. நான் இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சரியான இடத்த தேடிட்டு இருந்தப்போ உங்கள் இடத்த பார்த்தேன். பெங்களூர் ஹைவேல இருக்கு இல்லையா, அந்த தோப்பு. ஓ அதுவா? சார், உங்களோட அந்த இடம் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதோட ஓனர் யாருன்னு விசாரிச்சப்போ உங்கள் பேரை சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? சார், இப்போ நீங்கள் அந்த இடத்த எங்களுக்கு விலை கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் உங்கள் இடத்த கொடுத்தா ஒரு நல்ல பேர் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, கொடுத்துடலாம் தான். ஆனால் ரேட் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். பரவாயில்லையா? என்ன விலை சார்? இடம் 8 ஏக்கர் வரும். ஒரு ஏக்கருக்கு 2 CA ஆகும். உங்களால் கொடுக்க முடியுமா? சார், யூ மீன் 2 கோடி? ஆமாம். சரி சார், நம்ம இதை பற்றி மேற்கொண்டு பேசுவோம் சார். அப்படியா? இந்த விலை தருவீங்களா? சார், இது ஒரு எங்கள் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட தனிப்பட்ட வேலை இல்லை. டிஜிட்டல் வேலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஸோ நிலம் பொருத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது தான் இப்போ எங்களோட சுச்சுவேஷன். நான் இந்த விஷயத்தை அபிகிட்ட கன்வே பண்ணிடுறேன். மேற்கொண்டு நம்ம உட்காந்து பேசி முடிச்சிடலாம். நல்லதுங்க சார். கண்டிப்பாக பாசிட்டிவாக பேசி முடிச்சிடலாம் சார். ரொம்ப நன்றி சார். வரேன். வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 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 உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ பண்றது அசிங்கமா தானே இருக்கு. அசிங்கமா நடிச்சா ஏன் ஜம்ப? மேடம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கிட்ட போறதுக்கு முயற்சி பண்றான். உண்மையை சொல்லு. அம்பு பண்ணிட்டியா?
நீங்க அக்கா கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கிங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா அக்கா திரும்பி வர வரைக்கும் நீங்க ஆபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். எஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. ஆர்த்தி மேடம், இன்னைக்கு என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது? அப்படியா? ஆமா மேடம், முகத்துல ஒரு தனி மலர்ச்சி, பூரிப்பு எல்லாம் தெரியுது மேடம். நாள்பட்ட தொல்லை தீந்து போச்சுன்னா அப்பாடான்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், சந்தோஷம் வரும். அப்படி ஒரு சந்தோஷத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அப்படியா மேடம்? அந்த தொல்காப்பிய ஆபீஸ்க்கு வரல போல இருக்கு. மாட்டான், வரமாட்டான். அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படி நீங்க நினைச்சிட முடியாது மேடம். தொல்காப்பியன் ஒரு மாதிரியானவன், அவ்வளவு சுலபத்துல ஒதுங்கிட மாட்டான். விடாம அவன் போராடுற ஆளு. கிருஷ்ணன் மத்த விஷயத்துல நடந்த மாதிரி தொல்காப்பியன் என் விஷயத்துல நடந்துக்க முடியாது. அவன் இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டான். அவன் வராட்டி நல்லதுதான் மேடம். ஒரு பெரிய தலைவலி விட்டுதுன்னு நினைச்சுக்கலாம். மேடம், உங்களை மாதிரி ஒரு அருமையான ஆளுகிட்ட வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தொல்காப்பியன் இருக்கானே, அவன் ஒரு பெரிய இம்சை. மேடம், தொல்காப்பியன் வராத இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் கொண்டாடணும் மேடம். நான் நேரா போய் பிள்ளையார் கோயில்ல 108 தேங்காயை உடைச்சிட்டு வர்ற வழியில ஒரு நல்ல ஸ்வீட் கடையா பார்த்து நாம எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறோம் மேடம். வரட்டுங்களா? சார், யார் நீங்க? யாரை பார்க்கணும்? தொல்காப்பியனை பார்க்கணும். அவர் இன்னைக்கு வரலையே சார். வரலையா? எப்போ வருவாங்க? இன்னைக்கு வரல, நாளைக்கு ஒரு வேளை வரலாம். ஓ, வரலாமா? ஆமா சார், அவருக்கு வெளி வேலை அதிகம். எப்போவது தான் ஆபீஸ்க்கு வருவாரு. ஆனா கண்டிப்பா ஒரு தடவை காலையில வந்துருவாரு. காலையில் வந்துருவாங்கல்ல? வருவார் சார். சரி, அப்ப நான் நாளை காலையிலேயே வந்து பார்க்குறேன். உங்க பேரு? என் பேரு காதர் பாஷா. வேலூர்ல இருந்து வந்தேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். சொல்றேன் சார். வரேன். ஹலோ, இந்த வரேங்க மேடம். தொல்காப்பியா, இத்தனை நாளா எனக்கு தண்ணி காட்டினேன். நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்ட. வரேன், காலையில வர்றேன். காலையில் வந்து உன் கதையை முடிக்கிறேன்.